இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022 ரிலீஸ் ஆன காரோட்டியின் காதல். இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை ஒரு டிரைவரை பத்தின ஒரு கதையா தான் இருக்கும். அதுவும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். படத்தோட கதைக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. இவருக்கு அழகான ஒரு 3 பசங்க இருக்காங்க. இப்ப குடிசை வீட்டுல தான் இருக்காங்க. இவரு புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு இல்லையா. பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அப்பா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஜாலியா நம்ம வீட்டுல நம்ம அப்பா வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுமோ சின்ன வயசுல, அது மாதிரியான சந்தோஷங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்டதை வாங்கிட்டு வந்திருக்காரு. மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கிறாரு, என்னங்க ஓனர் வீருக்கு போயிட்டு வராங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமா, காலைல தான் ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்தேன், இன்னார் சிங்கப்பூர் போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையில கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. என்ன இவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு, ஆனா உங்க ஓனருக்கு ரொம்ப நல்ல மனசுங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நமக்கு தான் விடிய மாட்டேங்குது, என்ன பண்றது நம்ம சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோ வேலை பார்க்கறது ஒரு டிரைவர் வேலை. அவங்க ஓனர் சிங்கப்பூர்ல சொந்தமா கம்பெனி வச்சிருக்காரு. அடிக்கடி ஊருக்கு வருவார். ஊருக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம ஹீரோக்கு வேலை, மற்ற நாள்ல வேலை கிடையாது. சும்மா தான் வீட்டுல உட்காந்துருக்கணும். ஆனாலும் சம்பளத்துக்கு பஞ்சம் இல்லை. என்ன சம்பளமோ அதை கரெக்டா கொடுத்துருவாரு. ரொம்ப அளவு கடந்தே கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல மனுஷனா இருக்காரு. அதை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லார் வீட்டுல மாதிரிதான் நம்ம சம்பாதிக்கிற காசு அடுத்தது இந்த செலவு அந்த செலவுன்னு போகுது இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மாக்கு நிறைய செலவுகள் இருக்கு. அது இல்லாம அவங்க அத்தை நம்ம ஹீரோவோட அம்மாக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். அவங்கள ஹாஸ்பிட்டல கூட்டு போறதுக்கான செலவெல்லாம் எவ்வளவு ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ பார்ட் டைம்ல வேலைக்கெல்லாம் போறதில்ல. சொந்த இடம் இருக்கு, அதுல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க ஏரியில குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட இருக்கவங்களா என்னப்பா எப்ப வந்தா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் சொந்தமா வீடு கட்டிட்டு இருக்காருல்ல, என்னையா வீடு பாதியிலே டக்குன்னு வீடு கட்ட வேண்டியதானே, குடி போற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கப்பா வாங்குற சம்பளமே பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டாரு. ஏப்பா நீ சிங்கப்பூர்காரருக்கு கார் ஓட்டுற, என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு, வாங்குற பணம் எதுக்கு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நான் கட்டுற வீடு கவர்மெண்ட் வீடு, அதுல சப்சிடின்னு சொல்லி ஒரு 1.25 லட்ச ரூபா சொன்னாங்க. அதுல அவங்களுக்கு லஞ்சம் போக மீதியே 1.25 லட்ச ரூபாய் தான் கைக்கு வந்து, அதை வச்சு எப்படின்னா அடித்தளம் கூட போட முடியாதுண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மை கதையை பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஆளுங்களும் நீ அது பரவாயில்ல, சிங்கப்பூர்காருக்கு கார் ஓட்டியாவது எப்படியாவது நீ ஒரு கட்டத்துல வீட்டை கட்டி முடிச்சிருவ, ஆனா எங்க நிலைமை யோசிச்சுப்பாரு, நாங்க இந்த விவசாயத்தை நம்பிதான் இருக்கோம், இதுல ஒண்ணுமே லாபம் இல்ல, நாங்களாம் என்னைக்கு வீடு கட்ட போறோமோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவு என்னது கடவுளுக்கு வெளிச்சமா, ஏயா நாம 500,000க்கும் ஓட்ட வித்துட்டு கடவுளுக்கு தான் வெளிச்சம்னா என்னையா பண்றது அப்படிங்கிற மாதிரி இங்க கொஞ்சம் அரசியல் பேசிட்டு இங்க இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிக்காரி அங்க ஏரியில இருக்கிற சக பெண்களோட குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ஒவ்வொன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேரு செண்பகம். செண்பகம் எங்க பாருடி, உன் வீட்டுக்காரர் கார் ஓட்டுற பேர்ல எவ்வளையாவது ஓட்டிட்டு வந்துட போறோம், பார்த்து வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்க. நம்ம செண்பகமோ அதெல்லாம் என் புருஷன் காரை வேணாலும் ஓட்டிட்டு வருவாரு கட்டிட்டு வருவாரு, ஆனா எவ பின்னாடி போக மாட்டாரு கூட்டிட்டு வர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம செண்பகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு நம்ம செண்பகம் சும்மா இருக்குமா, உன் புருஷங்காரன் பூ வச்சிருக்கானே, ரோட்ல போறவளுக்கு எவ்வளவுக்காவது பூ கொடுத்து கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட போறாரு பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செண்பகம் சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா, என் புருஷன் நைட்டானா மிச்ச மீதி பூவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என் தலையில வச்சு விட்டுட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி பங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து என்னடிவ இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி இங்க சந்தோஷமா ஆத்துல இந்த கிராமத்துல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அங்க டீ கடையில போயிட்டு டீ குடிக்கலான்னு போறாரு. அங்க இருக்கிறவரு என்ன வாப்பா எப்பப்பா வந்த அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்றாங்க. நம்ம ஹீரோவை பத்தி எல்லாருக்குமே தெரியும், இவர் அந்த சிங்கப்பூர்காரருக்கு தான் கார் ஓட்டிட்டு இருக்காரு, மீதி நேரத்துல சும்மா தான் வீட்டுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. டீ கடைக்காரர் எனக்கு தெரிஞ்ச வேலை ஒண்ணு இருக்கு, நீ சும்மா ஊருக்கு வர இடத்துல அந்த காரை நீங்க ஓட்டிங்கனாக்கா பாய் டைமே ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அதை வேணான்னு சொல்றாரு. இல்லைண்ணே நான் அவர்கிட்ட தான் கார் ஓட்டுறேன், அதுவே எனக்கு போதுமான வருமானமா இருக்கு, இதுல வேற இடத்துக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இங்க ஒரு பாட்டியை காமிக்கிறாங்க. அந்த பாட்டியோட வயல்ல நிலக்கடலை பிடுங்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிடலான்னு போறாங்க. ஆனா அவங்க எல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காக அங்க போயிடுறாங்க. இன்னைக்கு நிலக்கடலை பிடுங்கணும், அதனால கொஞ்சம் வாங்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சு பாக்குறாங்க, ஆனா ஒருத்தரும் வர மாட்டாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. 100 நாள் வேலை திட்டம்னாலே எப்படி இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல, ஜாலியா பல்லாங்குழில் விளையாடுறது, ஒருத்தர் தலையில ஒருத்தர் பேன் பாக்குறதுன்னு இப்படின்னு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ போயிட்டு எல்லாரையும் திட்டிட்டு இருக்காரு. எங்க நாளைக்காவது வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. இல்லப்பா இன்னைக்குதான் வரலான்னு சொல்லி இருந்தோம், ஆனா இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் வந்துச்சு, அதனால நாங்க இங்க வந்துட்டோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சொல்றாரு, இங்க வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்களை மாதிரி சிறு குறு விவசாயிகள்லாம் விவசாயம் பண்றதுல உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்தா வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும், இந்த இளவட்டு பசங்க இந்த டாஸ்மார்க் ஓபன் பண்ணி விட்டுட்டு அது பின்னாடியே கோழி கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இங்க கற்பனா அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஒரு பொண்ணு சோகத்துல உட்காந்துருக்கு. அப்பா கூட பேசவே மாட்டாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவளுக்கு இன்னைக்கு பர்த்டேவான், அந்த பாப்பாக்கு பர்த்டேவான், அதனால அப்பா விஷ் கூட பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவ கோவத்துல இருக்கா. அப்பாவும் எஞ்சி போய் செல்லக்குட்டி
என் கண்ணுக்குட்டி இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா, மறந்துட்டேன்டா, அப்பா நிறைய வேலையில இருந்தனா அதனால கவனிக்கலன்னு சொல்லி இப்ப விஷ் பண்ணிட்டு சிரிக்க சொல்றாங்க. அந்த பொண்ணும் அழகா சிரிக்கலாம். இப்ப நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க அவரோட பழைய நண்பனை ஒருத்தரை பாக்குறாரு நம்ம ஹீரோ. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரு ஒரு பேக்கரி கடை சொந்தமா வச்சிருக்கிறதாவும் சொல்றாரு. இவரை பத்தி விசாரிக்கும் போது, நீ இன்னும் அந்த சிங்கப்பூருக்காருக்கு தான் கார் ஓட்டிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்றாரு. ஆமா, அங்கதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்ல, பதிலுக்கு நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு, மிச்சம் மீதி இருக்கிற டைம்ல எங்கன்னா கார் ஓட்டல, நான் வேணா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ இங்க டிரைவர் வேலை பாக்குறவன ஒருத்தனும் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேன், டிரைவர்னால ஒரு நாய் கணக்கா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. காரணம் எங்க ஓனர், அவர் என்கிட்ட நடந்துக்கிற விதம், அவர் என்கிட்ட பேசுற விதம் சரிசமமா பாக்குறாரு, என்ன வேறையா பாக்குறது கிடையாது, அவர்ல ஒருத்தனா பாக்குறாரு. அவர் சாப்பிடும் போது அவர் பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிடுறது, எங்கன்னா வெளியே கூட்டு போனாலும் அவருக்கு ஈக்குவலா என்ன உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது, இப்படின்னு அவர் என்கிட்ட நடந்துக்கிற விதம் வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு காரை ஓட்ட முடியும்? அவருக்கு விசுவாசமா இருக்கணும். அந்த காரை நான் அவராக தான் பார்க்குறேன், ஏன் ஓனராக தான் பார்க்குறேன். அதனால தான் அந்த காரை மட்டும் நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த காரை ஓட்டுறத கை இந்த வேற எந்த காரையும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி என் மனசு சொல்லுது. இது பைத்தியக்காரத்தனமா முட்டாள்தனமா என்னன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட குடும்பத்தில் வறுமை இருக்குது, கஷ்டம் இருக்கு, பிள்ளைங்க படிக்கணும், ஓகே எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒன்று தடுக்குது. அவர் என்கிட்ட காட்டுற அந்த பாசத்துக்கு அளவு இல்லாமல் என்ன தடுக்குது. இது நாள் வரைக்கும் நான் எங்கெங்கே டிரைவர் வேலை எல்லாம் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இவர்கிட்ட 7 வருஷமா டிரைவர் வேலை பார்க்குறேன். ஆனால் இது நாள் வரைக்கும் அவர் என்கிட்ட காமிக்கிற அந்த மரியாதையும் சரி, அன்பும் சரி, எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டும் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுகிற, உனக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு, இனிமேல் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களே நான் சக மனுஷங்களாக மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்போ அப்பாக்காரரும் பர்த்டேக்கு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க. அந்த பசங்க எல்லாருமே அந்த கேக்கை வச்சுட்டு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. அப்பாவும் பார்க்குறாங்க. பசங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் அப்பாக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ நம்ம ஹீரோவோட வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கு. அவர் இல்லாத நேரமா போயிட்டு அந்த காரெல்லாம் கிளீனா தொடச்சி வைக்கிறது, அந்த காரை பார்த்துக்கிறது தான் இவரோட வேலையாவே இருக்கு. காரில் ஒரு சின்ன தூசு பட்டா கூடமே அதை தொடச்சி விட்டுட்டு கிளீனா பர்ஃபெக்டா பார்த்துக்கிற அளவுக்கு அந்த காரை நம்ம ஹீரோ பயங்கரமா நேசிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் வீட்டில் இருக்காரு. நம்ம ஹீரோ வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம பொண்டாட்டிக்காரி வந்து, யோ மச்சான் அங்க பாரியா, வெயில் அடிக்கிறது கூட தெரியாம என்ன அவனுக்கு தூக்கம் அப்படின்னு எழுப்பி விட்டுட்டு, குழுக்கு பணம் கட்டணும், வீட்டு செலவு இருக்கு, உங்க ஓனர் கிட்ட ஏதாவது கொஞ்சம் பணம் கேட்டுக்கூடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க பொண்டாட்டி. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏற்கனவே அவர் நிறைய அனுப்பிட்டாரு, வீட்டு வேலை பெண்டிங்ல இருக்கு, அதுக்கு ஜாமான் வாங்குறதுக்காக அனுப்பி விட்டாரு. அதை எடுத்து அவங்க நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவங்க உடம்பு சொல்லி அவருக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு தாவும், வீட்டு வேலைக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரு தேவையான அளவு நமக்கு கொடுத்துக்கிட்டு தானே இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு எப்படி நான் திரும்ப கேட்கறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கேட்டு பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துடுது. சிங்கப்பூர்ல இருந்து அவரோட ஓனர் தான் கால் பண்ணியிருக்காரு. வர வெள்ளிக்கிழமை ஊருக்கு வரதாவும், நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன், நீ கார் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறதாவும் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட தகவல் சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். அதை பார்த்து நம்ம பொண்டாட்டிக்காரி குழந்தைகிட்ட, இங்க பாருடி உங்க அப்பனுக்கு ஓனர் வரணும்னு மூஞ்சில பொங்கப்பானையா பொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு வரும்போது பூ வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுக்குறாங்க. பொண்டாட்டிக்கு ஒரே சந்தோஷம். அதை பார்த்து நம்ம ஹீரோ, அது பூ உனக்கு கிடையாது காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மூஞ்சே வேற மாதிரி மாறிடுது இவளுக்கு. இப்போ அடுத்து வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. காரெல்லாம் பர்ஃபெக்டா தொடச்சிட்டு ஏர்போர்ட்ல போயிட்டு நம்ம ஓனரையும் பிக்கப் பண்ணி கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஓனர் நம்ம ஹீரோவை நல்லா விசாரிக்கிறாரு. என்னப்பா நல்லா இருக்கியா, வீட்டுல பசங்களாம் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதை பத்தியும் கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் விவசாயம் பண்ணையப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஓனர் கேட்கறாரு. நம்ம ஹீரோவும், இல்லை சார் மழை பெஞ்சு எல்லாம் வீணா போயிடுச்சு, ஒன்றும் லாபம்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாப்பா, இயற்கையை நம்பி விவசாயத்தை நம்பி இப்பெல்லாம் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏதாவது உனக்கு தேவைன்னா கண்டிப்பா சொல்லுப்பா, எதுவும் கூச்சப்படாம கேளு, செஞ்சு பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் சரிங்க சார் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அங்கே ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ண சொல்லி அதில் நிறைய பணம் வைக்கிறாரு நம்ம ஓனர். இப்போ அப்படியே வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. இப்போ வீட்டில் நம்ம ஓனரோட பொண்டாட்டியும் நம்ம ஓனர் தான் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஓனரோட ஒய்ஃப், நீ உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அதிக பணத்தை காரில் வைக்கக்கூடாது, இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஓனரை, என்னடி பேசிட்டு இருக்க, சந்திரன் யாரு, 7 வருஷமா நம்ம கிட்ட கார் ஓட்டிட்டு இருக்கான், இது நாள் வரைக்கும் அவன் என்கிட்ட பணம்னு சொல்லி கேட்டதே கிடையாது, அவனோட கஷ்டத்தை சொல்லி, சந்திரன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை அதுக்கு அளவே கிடையாது, அவனை என்னோட இன்னொரு மறுபிரிவே நான் அவனை பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம ஓனர். செம்மல்ல. இப்போ நம்ம ஓனர் கூட ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. அவருக்கு ஈக்குவலா உட்காந்து தான் நம்ம டிரைவரும் சாப்பிட்றாரு. நம்ம ஓனரு நம்ம ஹீரோவை வேறையா பார்க்கறதுல தான் குடும்பத்துல ஒருத்தனா பார்க்கறாரு. அந்த அளவுக்கு மரியாதையா நடத்திக்கிட்டு இருக்காரு. வெளியே ஒருத்தன் கார் மேல சாஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்ல, அதை விட்டுட்டு போய் அவனை எட்டைய போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ, எப்பா பாரு காருன்னு இருக்காதுப்பா, சாப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்படியே கோவில் அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. இப்ப அங்க ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துறாரு. என்னடா
இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் என் ஓனர் மேலதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு, எப்பா மிச்சம் மீதி இருக்கிற நேரத்துல வேற ஏதாவது கார் ஓட்டி சம்பாதிக்கலாம்ல, ஏதாவது ஒரு 4 காசு வரும்ல, குடும்பத்தை பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வேற கார் ஓட்டலாம் தான், ஆனா இவர்கிட்ட ஓட்டுற மழை நிறைவு எனக்கு கிடைக்காது, அதனால நான் இருக்கட்டும் இதே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அங்க இருக்கிறவரை எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப நம்ம ஓனர் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்காக போறாங்க. அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு போக முடியல, அதனால இப்ப நலம் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அவங்க வீட்டுல எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு சாப்பிடவும் செய்யறாங்க. என்னடா கல்யாண விருந்து இப்ப கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஓனரும் பேசிட்டு அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கார அம்மா வெளியே இருக்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தட்டை எடுத்துட்டு போயிட்டு அங்க வெளியவே உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்காங்க. சாப்பிடுப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. உள்ளார நம்ம ஓனர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஓனருக்கு தெரியாது. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வரண்டான்னு சொல்லிட்டு வெளியே வராரு. நம்ம ஹீரோ அங்க வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்ம ஓனருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன மனுஷங்கடா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராரு. அவங்க அங்க உட்காந்து சாப்பிட சொன்னா நீ சாப்பிட்டுருவியா, அது வெளியே உட்காந்து சாப்பிட்ற, உள்ள வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை திட்டுறாரு. ஹீரோவை இல்லைங்க சார் சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, வெளியவே தட்டு கொடுத்துட்டாங்க, அதனால தான் வெளியே உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனரும் அந்த வீட்டுக்காரங்கள இவங்களுக்குலாம் மனுஷ ஜென்மன்னு ஒன்று இருக்கா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம போகும்போது ஒரு நல்ல ஹோட்டலாக ஒன்று ஓட்டுற, நீ அங்கே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறோம். இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. கூப்பிட்டு நம்ம ஓனர் ஏப்பா நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, இன்னைக்கு பேசாம வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்க கூட இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஓனர் சொல்றோம். நம்ம ஹீரோ இல்லை சார் வீடு ரொம்ப தூரம், போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடும், உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா நான் சரியான டைமுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஓனர் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஓனர் இல்லப்பா எனக்கு 4 நாள் எந்த வேலையும் இல்ல, நானே இது வெளியே போல, வேணா நீ போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இந்த சாரு மோருலாம் கூப்பிடாத, அண்ணன் சொல்லி கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. போகும்போது என் காரை நீ எடுத்துட்டு போ, ஏதாவது எமர்ஜென்சினா போன் பண்றேன், அப்ப நீ சீக்கிரமா வந்துடல அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா போச்சு. காரை எடுத்துட்டு ஜாலியா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ ஓனரும் அவங்க மனைவியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா இவர் சிங்கப்பூர்ல கம்பெனி வச்சிருக்காரு. இப்ப கொரோனா கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால அங்க பிசினஸ் சரியா போகல, சம்பளம் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம கொஞ்சம் யோசனையா இருந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க நல்ல மனசுக்கு சரியா போயிடும் சொல்லி நம்ம வைஃப் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தாண்ட நம்ம ஹீரோ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த பணம் வச்சாரு இல்லைங்களா நம்ம ஓனர், அந்த பாக்ஸுக்குள்ள ஏகப்பட்ட பணம் இருக்கு. அதை பார்த்துட்டு நீ பெட்ரோல் போடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஓனருக்கு போனை போட்டு கார்ல ஏகப்பட்ட பணம் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா தெரியாம வச்சுட்டேன், நான் எடுக்க மறந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது எடுத்துருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம ஓனரும். நம்ம ஹீரோவா அந்த காரை எடுத்துட்டு திரும்ப வந்துகிட்டே இருக்காரு. இவர் மனசுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. வீட்டு வேலை பெண்டிங்கா இருக்கு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டு குடும்ப சூழ்நிலை, கட்டின வீடு இப்படி பாதிலே நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் யோசிச்சுட்டே அந்த காரை ஓட்டிட்டு வராரு. அதே சமயம் தான் பசங்க அடிக்கடி ஓனர் வீட்டு பசங்களை நீங்க எங்க கூட்டு பண்ணீங்கன்னு சொல்லி அடிக்கடி இந்த போன்ல இருக்கிற படத்தெல்லாம் காமிச்சிருப்பாரு. அதனால பசங்களும் எங்களை சென்னைக்கு கூட்டு போங்கப்பா, நாங்களாம் எப்பப்பா இந்த மாதிரிலாம் பீச்சு பார்க்கு தியேட்டர் மால்னு சுத்துறது அப்படிங்கிற மாதிரி பசங்களும் கேட்டிருப்பாங்க. நமக்கு இருக்கிற வறுமையில இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம ஓனர் அவங்க ஒய்ஃப் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வராரு. இந்த பணத்தினால நம்ம எவ்வளவு விஷயத்தை இழந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. அதே சமயம் அந்த பாக்ஸ் திறந்து அந்த பணத்தை அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் பார்த்துட்டு என்னங்க கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல ஓனருக்கு 4 நாள் லீவா, அதனால கார் எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு, அதை வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பொண்டாட்டிக்காரியோ ஏதாவது பணம் என்ன கேட்டீங்களா உங்க ஓனர்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல நான் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. என்ன மச்சான் வீட்டுல அரிசி பருப்பு வாங்கணும், குழுக்கு பணம் கட்டணும்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன், நீங்க என்னடா இப்படி பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கோ ப்ளீஸ், அவர் போகும்போது தான் எப்பயும் பணம் கொடுப்பாரு, இல்ல ஒரு 4-5 நாள் கழிச்சு திரும்ப கிளம்பிடுவாரு, அப்ப அவர் நமக்கு பணம் கொடுத்துட்டு போவாரு, அது வரைக்கும் சமாளிச்சுக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லி. பொண்டாட்டிக்கு பயங்கர டென்ஷன், அவங்க மட்டும் தனியா திட்டிட்டு இருக்காங்க. ஆமா எப்ப பாரு அவர்கிட்ட கொடுத்தாதான் வாங்கணும், இவரா எதையும் கேட்க மாட்டாரு, இவரெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. யோசிச்சு பாக்குறாரு, கார்ல பணம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப டக்குன்னு ஏஞ்சி பசங்களா ஏந்திருங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் சென்னைக்கு போறோம், இன்னைக்கு அப்பா உங்களை எல்லாருமே டூர் கூட்டு போறோம், நீங்க கேட்டீங்களா மாலு பீச் பார்க்குன்னு, அந்த இடத்துக்கு எல்லாரும் இன்னைக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டிக்காரியோ எங்க இப்பதான் பணம் இல்லைன்னு சொன்னீங்க, வீட்டுல அரிசி பருப்பு வாங்க காசு இல்லைன்றீங்க, இப்ப என்னடா டூர் போலான்றீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வைஃப் வரல, எனக்கு உடம்பு வலிக்குது, நீங்க வேணா போயிட்டு வாங்க சொல்றாரு. பொண்ணும் அம்மா வரல என்னப்பா வாப்பா நாம போயிட்டு வரோம் சொல்லி பசங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதான் உன் பொண்ணு சொல்லிட்டால கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பசங்க மட்டும் தான் கிளம்புறாங்க, அம்மா வீட்டிலே இருக்காங்க. பசங்களை கூட்டிட்டு கார்ல எடுத்துட்டு வந்திருக்காரா அப்பா பாடுறா டே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல எல்லாம் ஏறி ஜாலியா போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது பசங்க ஒவ்வொன்னு கேக்குது, அப்பா நம்ம எங்க போறோம், அப்பா நான் பீச்சுக்கு போலாம்ப்பா ஒருத்தன், அப்பா நம்ம பார்க்குக்கு போலாம், நான் தியேட்டருக்கு போகணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்ற ஒருத்தன், பிரியாணி சாப்பிடணுன்றான். நம்ம அப்பாவோ நீங்க எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோம் இல்ல எல்லா இடத்துலயும் போலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட்டிட்டு
கிளம்பிட்டு போறாரு. பசங்களுக்கு ஒரே ஜாலி, பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா காருக்குள்ள போறாங்க. அடுத்த நாள் சென்னை வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப மாலுக்கு போறாங்க. மாலுக்கு போயிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க, புது காஸ்டியூம், ரொம்ப ஸ்டைலிஷா மாறிடுறாங்க. சென்னை சிட்டிக்கு ஏத்த மாதிரி மாறிடுறாங்க. மாலுக்கு போறாங்க. அங்க வீடியோ கேம்ஸ் எல்லாம் பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்தது தியேட்டரு, பார்க்கு, ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிட்றாங்க. பிரியாணியா ஆர்டர் பண்றாங்க, சிக்கன் பீஸா, அது இதுன்னு சொல்லி வெரைட்டியா இறக்குறாரு நம்ம டாடி. இப்ப பசங்களும் எல்லாமே விட்டு வெளுத்து கட்டி சாப்பிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமா பசங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ எல்லாத்தையுமே செய்யறாரு அப்பா. இப்ப எம்ஜிஎம் பிளாசா எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்புறாங்க. வரும்போது ஒரு ரோட்டுக்கடை ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வராங்க. சாப்பிட்டுட்டு 500 ரூபா பில் ஆகுது. 1000 ரூபா கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. டிப்ஸா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கார் எடுத்துட்டு போறாரு. இந்த பணம் எல்லாமே அந்த பொட்டிக்குள்ள இருந்துச்சு இல்லையா, காருக்குள்ள, அந்த பணத்தை எடுத்து தான் எல்லாத்தையும் செலவு பண்ணிக்காரு. எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப திரும்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும்போது பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு கார் ஓட்டிட்டு வரும்போது பயங்கரமான தூக்கம் வருது. இப்ப ஒரு கட்டத்துல தூங்கிறாரு. கார் அங்க இருக்க லாரியில இடிக்க போற டைம்ல அவங்க பொண்ணு கத்திரா அப்பான்னு சொல்லி. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல இருந்துட்டு காரு காரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு தூக்கத்துல. இவ்வளவு நாள் கண்டதை எல்லாமே கனவுதான். அதை பார்த்து நம்ம பொண்டாட்டிக்காரி, உங்க பாருடா உங்க அப்பன் தூக்கத்துல கூட காரு காருன்னு இருக்கான், என்ன ஏன்டா இவன் கல்யாணம் பண்ணா, உங்க அப்பா பேசாம அந்த காரையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்டான்னு சொல்லிட்டு கோவத்துல ஏஞ்சி போறாங்க. வெளியே காரு நிக்குது. காரு நிக்கதை பார்த்துட்டு நம்ம பொண்டாட்டிக்காரிக்கு பயங்கர கோவம். ஏன்னா 24 மணி நேரம் காருன்னு இதே கட்டிட்டாலுதான் என்ன பண்றது. இப்ப அந்த காருக்கு பின்னாடி போயிட்டு இந்த பனியெல்லாம் பெஞ்சு ஈரமா இருக்கு, அதுல அவங்க ஹஸ்பண்ட் பேரும் நம்ம பொண்டாட்டிக்காரி பேரையும் எழுதிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க இவங்க. இப்ப அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. போன் அடிக்குது. பையன் ஏஞ்சி, அப்பா பாருப்பா போன் வருது, சாரு தான் போன் பண்றாரு அப்படின்னு சொல்லி போனை நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாரு பையன். இப்ப போன்ல நம்ம ஓனர், இந்த மாதிரி நான் ஒரு 11 மணிக்கு வெளியே போகணும், நீ வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. ஆமா கேட்கணும்னு நினைச்ச ரொம்ப நாளா, நீ வீடு கட்டிட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓனர் கேட்கிறாரு. அதுக்கு பதிலுக்கு நம்மளும், இல்ல சார் அது அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கு, போன வாட்டி நீங்க கொடுத்த பணம் எல்லாம் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அதுல கொஞ்சம் செலவாயிடுச்சு, மிச்சம் மீதி அம்மாக்கும் உடம்பு சரியில்லை, இவங்களுக்கே 2 பேருக்கும் செலவு பண்றதுக்கே அந்த பணம் சரியா போயிடுச்சு சார், அதனால வீட்டு வேலை பெண்டிங்லேயே கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. என்னப்பா எப்ப பார்த்தாலும் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்க, சரி நீ என்ன பண்ற, அந்த கார்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுல ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோவும். நம்ம ஓனரு, நீ ஒண்ணு பண்ணு, அந்த பணத்தை எடுத்துக்க, நீயே இன்னும் 1 மாசத்துக்குள்ள வீடு கட்டி நீ குடிப்பற, சரியா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவோ ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லி அழுகவே ஆரம்பிச்சிடாரு. ஒரு கட்டல இருக்கட்டும் அதெல்லாம் பாத்துக்கலாம், சரி பாத்துரு சேஃபா இருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஆனந்த கண்ணீர் தான். அடுத்து பசங்க எல்லாம் ஏஞ்சி வராங்க. அப்பா கார் எடுத்துட்டு வந்திருக்காரான்னு சொல்லி அந்த கார் எல்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பசங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. பொண்டாட்டிக்காரி எழுதியிருக்காங்களா, அதையும் பார்த்துட்டு பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதியிருக்காங்களா, அதனால அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வீடெல்லாம் கட்டிட்டாரு, குடி போயிடுறாரு. வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறாரு. அடுத்து நம்ம ஓனரையும் கூட்டிட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோ ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வில்லேஜ் எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கு வில்லேஜ் எல்லாம். இந்த ஏரிக்கரை, இந்த தென்னந்தோப்புல உட்காந்து இளநீ குடிக்கிறது, அங்க இருக்கிற சைக்கிள் எடுத்து அவங்க 2 பேரும் ஜாலியா டிரைவ் பண்றது, இப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த படமே ஒரு டிரைவர் குடும்பத்தை அடிப்படையாகவும் டிரைவர்களுக்கு டெடிகேட் பண்ற விதமா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல வர மாதிரி உங்களோட ஓனர் எப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். வேற ஒரு நல்ல படத்தோட கதையில அவங்கள சந்திக்கிறேன். தேங்க்யூ.